பண்ண ரோ வந்து செகண்ட் ரோன்னு சொல்லிட்டோம். ஸோ செகண்ட் ரோ எடுத்து எழுதியிருக்கேன். டேபிள் பார்த்து சிம்பிளஸ்ட் டேபிள் செகண்ட் ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணால் எக்ஸோட ரேபிள் பண்ணால் 12/7 equal to x2 minus 1/7 x3 plus 5/5 14 and x4. இப்போ இது என்ன பண்ணா கோமரின் கட்டி மெத்தட் யூஸ் பண்ண போறோம். சோ இந்த 12/7 அப்படி சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஃபிராக்ஷன் வந்து என்ன பண்ணு நெகட்டிவ் ஃபிராக்ஷன் இருந்தா அது பாசிட்டிவ் ஃபிராக்ஷனா மாத்தணும். நெகட்டிவ் ஃபிராக்ஷன் இருந்தா என்ன பண்ணு பாசிட்டிவ் ஃபிராக்ஷனா மாத்தணும். திரும்பி வந்து ஃபிராக்ஷன் வேரியபிள் என்னவா இருக்குன்னு 0 to 1 ஆ மாத்தணும். அப்ப 12/7 அப்படிங்கிறதுனா 1 plus 5/7 எழுதலாம். 1 எழுதலாம் 1 plus 5/7 எழுதலாம். சோ நெக்ஸ்ட் x2 minus so minus 1/7 x3 plus 5/5 14 x4. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவைனா இந்த நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் நான் மாத்தணும். என்ன பண்ணேன் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் மாத்தணும். அப்ப நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து நான் பாசிட்டிவா மாத்தணும்னா இந்த வேல்யூல நான் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படினு பார்க்கணும். அதாவது இந்த வேல்யூல நான் என்ன ஆட் பண்ணாலும் எனக்கு கிடைக்கணும் -1/7 கிடைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் வந்து மாத்திட்டா 1 plus 5/7 equal to x2 minus 1/7 x3 plus 5/5 14 of x4. சோ இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படினு சொன்னா இந்த நெகட்டிவ் ஃபிராக்ஷனை நான் பாசிட்டிவ் ஃபிராக்ஷனா மாத்தணும். சோ பாசிட்டிவ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படினா எனக்கு 1ங்கற வேரியபிள் கிடைக்கணும். அப்ப இங்க 7 - 6 இப்படி வெச்சுப்போமே. இப்போ plus -6. அப்ப இங்க -7 + 6 அப்படினு வரும்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் -1ங்கிறது கிடைக்கும். -1 கிடைக்கும். அப்ப இங்க 7 வரணும்னா நான் என்ன பண்ணனும் -1 + 6/7 எழுதலாமா? இப்போ -1 + 6/7 என்ன இருக்கும்? சோ எல்சிஎம் எடுத்தா -7 + 6 எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் -1/7. அப்ப இந்த ஃபிராக்ஷன் என்ன மாத்தலாம்? x 6/7 ஆ மாத்தலாம். சோ அப்ப அதே மாதிரி நான் மாத்த போறேன். அப்ப 1 + 5/7 equal to x2 minus 1 + 6/7 -1 6/7. இங்க வெளியில என்ன இருக்கு? ஒரு மைனஸ் இருக்கு. into என்னது x3 plus 5/5 14 into x4. அப்ப 1 plus 5/7 equal to x2 minus மென்ஷன் பண்ணுவோம். அப்போ மைனஸ் பண்ணா plus x3 next minus 6/7 x3 plus 5/5 14 x4. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படினு சொன்னா இந்த ரிமைனிங் அதாவது என்ன பண்ணனும் இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் இந்த சைடு கொண்டு வரேன். சோ இன்டிஜர்ஸ் நம்பர்ல என்ன சொன்னா ஒரு சைடு கொண்டு வரேன். அப்போ 1 plus இங்க என்ன பார்த்தா அப்படினா -x2 அப்புறம் -x3 நெக்ஸ்ட் பாருங்க -3. சோ மீதில என்னது ஃபிராக்ஷனா இருக்கு. சோ +5/7 equal to -6/7 x3 plus 5/5 14 x4. 5/5 14 x4. இப்போ நான் என்ன பண்ணேன் இன்டிஜர்ஸ்லாம் தனியா கொண்டு வந்துட்டேன். ஃபிராக்ஷனை தனியா கொண்டு வந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இது இன்டிஜர்ஸ் தனியா இருக்கு. இப்போ இந்த இன்டிஜர்ஸ்ல என்ன பண்ணா டெலீட் பண்றேன் ஒமிட் பண்றேன் அப்படினு சொன்னா அதுக்கு என்ன பண்ணனும் லெஸ் than equal மென்ஷன் ஈக்குவல் பண்றதா லெஸ் than equal பண்றேன். அப்ப 5/7 less than equal to -6/7 x3 plus 5/5 14 and x4 ஆ மாத்தலாம். 5/5 அதாவது நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த நெகட்டிவ் ஃபிராக்ஷனை வந்து நான் என்ன பண்றேன் பாசிட்டிவ் ஃபிராக்ஷனா மாத்துனேன். அந்த பாசிட்டிவ் ஃபிராக்ஷனா மாத்ததுக்காக என்ன பண்றேன் -1 + 6/7 ஆ பிரிக்கிறேன். சோ அப்படி பிரிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா சோ அது பாசிட்டிவ் என்ன கிடைக்குது எனக்கு பாசிட்டிவ் அத கிடைக்குது. சோ அந்த பாசிட்டிவ் வந்து சிம்பிள் பண்ணிட்டா -6/7 x3 plus 5/4 x4 கிடைக்கும். இப்போ இந்த இன்டிஜர்ஸ் நம்பருக்காக என்ன பண்றேன் கேன்சல் பண்றதுக்காக ஈக்குவலுக்கு பதிலா என்ன பண்றேன் லெஸ் than equal மென்ஷன் பண்றேன். அப்ப ரிமைனிங் என்ன கிடைக்குதுன்னு சொன்னா 5/7 less than equal to -6/7 x3 plus 5/5 14 x4 கிடைக்குது. இப்போ இது பாருங்க இப்போ இது எப்படி மென்ஷன் பண்ணலாம் போத் சைடு மைனஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. போத் சைடு மைனஸ்ல மென்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுவோம். -5/7 greater than equal to plus 6/7 x3 minus 5/5 14 x4 கிடைக்கும். சோ நம்ம இப்படி எழுதலாம் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்தலாம் அப்படி சொன்னா 6/7 x3 minus 5/5 14 x4 less than equal to -5/7 அப்ப less than equal to மெஷர் வந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு என்ன பண்றோம் அப்படி சொன்னா கோமெரி ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்றோம். கோமெரி என்ன பண்றோம் ஸ்லாக் வேரியபிள் என்ன பண்றோம் s1 மென்ஷன் பண்றோம். ஸ்லாக் கோமெரி x1ங்கற ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்றோம். அப்ப மென்ஷன் பண்ணோம் அப்படி சொன்னா 6/7 x3 minus 5/5 14 x4 plus s1 equal to -5/7. இப்ப இந்த 6/7 x3 minus 5/5 14 x4 plus s1 equal to -5/7 பாத்தீங்களா? இப்ப இந்த டேபிளோட காலத்தை இந்த ரோவோட காலத்தை என்ன பண்ணோம்னு சொன்னா நம்ம சிம்பிள்ஸ் டேபிள் யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா அந்த சிம்பிள் டேபிள்ஸ்ல அடிஷனலா இதுல பாட்டம்ல ஆட் பண்ணி அதை சால்வ் பண்ணி என்ன பண்ணனும் சொன்னா இந்த இன்டிஜர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது இப்ப இந்த டேபிள் போடும்போது உங்களுக்கு தெரியும். டாப்ல கண்டினியூட்டி பாத்தீங்க அப்படி சொன்னா
ஸோ நம்ம வந்து கோமரின் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அதோடைய ஈக்குவேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம் லாஸ்ட்டாக. அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணா அந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளோட லாஸ்ட் காலத்தில், அதாவது லாஸ்ட் பாட்டமில் என்ன பண்ண அதை அப்ளை பண்ணு. ஸோ அப்ளை பண்ணியிருக்கோம். அதான் S1 கோமரின் ஸ்லாக் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கேன். 0 S1 -5/7 0 0 -6/7 -5/14 1. இப்போ இதோட வேல்யூ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப்ல லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கோட டேபிளோட வேல்யூவா இருக்கும். லாஸ்டோட வேல்யூவா இருக்கும். இந்த வேல்யூல தான் என்ன முடிச்சிட்டு அப்படின்னு சொன்னா அதோட வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் வேல்யூ வந்து இன்டிஜரா இருக்காது. சோ அது வந்து பிராக்ஷனா இருக்கதால நம்ம என்ன பண்றோம் கோமரின் ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்றோம். அந்த கோமரின் ஸ்லாக் வேரியபிள் தான் என்ன பண்றோம் 0 S1 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அந்த ஈக்குவேஷன் என்ன பண்றோம் இல்ல சப்மிட் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னா Zj - Cj கண்டுபிடிக்கணும். Zj - Cj கண்டுபிடிக்கணும். இப்போ Zj - Cj கண்டுபிடிக்கிறோம் இந்த வேல்யூல. இப்போ Zj - Cj கண்டுபிடிச்சு சொன்னா என்ன பண்ணு 4 × 7 அப்ப 2 8/7 பிளஸ் சரி பண்ணா 12 24/5 என்னது 7 மீதி வேல்யூ என்ன பார்த்தா அடுத்து பார்த்தா 0. இது வேல்யூ என்னது 0. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க சொன்னா 32/7 32/7 32/7 நெக்ஸ்ட் 0 வேல்யூ என்ன இருக்கு 0 இருக்கு. 1 அதாவது 2 × 1 என்னது 2 2 ஓட வேல்யூ என்னது 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 நெக்ஸ்ட் வேணா 0. ஸோ மைனஸ் என்னது 2. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும் இங்கே 0 வேல்யூ என்னது 0. நெக்ஸ்ட் 0 அதை பார்த்தீங்கன்னா 2 × என்னது வேல்யூ என்னது 0 வேல்யூ என்னது திரும்பி 2 2 ஓட -2 பண்ண என்னது வேல்யூ என்னது 0 வேல்யூ 0. நெக்ஸ்ட் 2 ஆல் மல்டிப்ளிகேஷன் என்னது 4/7 4/7 நெக்ஸ்ட் 2 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணா -2/7 கிடைக்கும் -2/7. ஸோ மைனஸ் செப்பரேஷன் பண்ணுற வேல்யூ 0வா இருக்கு. இப்போ -0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா அது 2/7 கிடைக்கும். என்ன கிடைக்கும் 2/7 ஓகேங்களா. நெக்ஸ்ட் 4 2 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 2 பண்ணா -6/4 -6/4 நெக்ஸ்ட் 2 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணா ப்ளஸ் 10/10 என்ன இருக்கு 14 10/14. இப்போ பார்த்து அப்படின்னு சொன்னா மைனஸ் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா -2 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்றேன் அப்போ 6/4 இருக்கும். நெக்ஸ்ட் 2 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 10/14 கிடைக்கும். இப்போ வேல்யூ எடுத்து மென்ஷன் போடியும் மைனஸ் வேல்யூ பார்த்து அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ என்னது 0 இந்த வேல்யூ 0. அப்போ மென்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க 14. இது சிம்பிளைஸ் பண்ணலாம். அப்போ 5/7 இதெல்லாம் -6ங்கிறத எப்படிலாம் -3/2 ப்ளஸ் 5/7 ப்ளஸ் 5/7. இதுக்கு எல்சிஎம் என்னது 14 எல்சிஎம் எடுக்கலாம். 14 எல்சிஎம் எடுக்க -21 ப்ளஸ் 10 அப்போ என்னது 11/14 கிடைக்கும். என்ன கிடைக்கும் 11/14 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூவில் எந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் ஏ பாசிட்டிவ் Zj - Cjங்கிறது என்னவா இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ்பியோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கிறதால என்ன பண்ணோம் ப்ராக்ஷனாக இருக்குது நெகட்டிவ் ப்ராக்ஷனாக இருக்கிறதால அப்படின்னு சொன்னால் இதை சேஞ்ச் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு திரும்பி என்ன 12 சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அந்த 12 சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமைஸ் Zj - Cj/Aik இருக்கும். Aikங்கிறது என்னவா இருக்கணும் 0 இருக்கணும். இப்போ இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி இதில் எந்த ஃப்ராக்ஷன்ங்கிறது செலக்ஷன் பண்ண போகிறோம் எந்த ஃப்ராக்ஷன்ங்கிறது செலக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ அதுதான் நெக்ஸ்ட் கலரில் பார்க்க போகிறோம். இப்போ அது மேக்ஸிமம் அதாவது கீழே ரிமைனிங் பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் தரலாம். ஸோ அதில் மேக்ஸிமைஸ் Zj - Cj/Aik 12 சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அப்போ Aik லெஸ்னா இருக்கு 0வா இருக்குன்னு. ஸோ Zj - Cj பார்த்தீங்கன்னா 2/7. ஸோ Akயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -6/7 டேபிளில் பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கும் 2/7 -5/14 இருக்கும். இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் மேக்ஸிமைஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இதில் என்ன பண்ணு மேக்ஸிமைஸ் பண்ணு. அப்போ என்ன பண்ணா சிம்பிளைஸ் பண்ணு. அப்போ மேக்ஸிமைஸ் 2/7 2 × 7. ஸோ ரிமைனிங் என்ன பார்த்தோம்னு சொன்னால் 2/7 × 7/-6 இதெல்லாம் மீதி ரிமைனிங் 1/3 என்ன கிடைக்கலாம் -1/3 கிடைக்கும். நெக்ஸ்ட் கமா 2/7 × -5/5 சாரி -14/5 -5 கிடைக்கும். ஸோ 7 என்னது 2. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 4/5 கிடைக்கும். என்ன கிடைக்கும் 4/9 கிடைக்கும் மைனஸ். இப்போ இதில் மேக்ஸிமைஸ் வேல்யூ என்ன கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா -1/3 கமா -4/5 மைனஸ் என்னது
4 divided by 5. இப்போ இதில் மேக்ஸிமைஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இதில் மேக்ஸிமைஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 1 minus 1 by 3 கமா என்னது. ஸோ மைனஸ் 1 by 3 வந்து 3 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும், மைனஸ் 3 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஸோ மைனஸ் 4 divided by 5 இருக்குது அப்படி சொன்னால் ஸோ என்ன 0 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். இதில் மேக்ஸிமைஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா மைனஸ் 1 by 3 இருக்கும். மேக்ஸிமைஸ் என்னது 1 by 3. அப்போ மைனஸ் 1 by 3 எந்த காலத்தை எடுத்துட்டு அந்த காலத்தை நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம். அந்த காலத்தை செலெக்ஷன் பண்ணி இப்போ திரும்பி என்ன போடுறோம், திரும்பி அதே சிம்பிள் ஸ்டெப்பில் மென்ஷன் பண்ண போகிறோம். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள், மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ, எம்சிஏ, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC/ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131129 94434 and 9942. இப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்து சிம்பிள் ஸ்டெப்பில் இந்த வேல்யூ தான் மென்ஷன் பண்ணிருப்போம். SLJ மைனஸ் CJ 32/7 0 2/7 2/7 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால் இந்த மேக்ஸிமைஸ் 12 சிம்பிள்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமைஸ் SLJ மைனஸ் CJ AEKயில் ஸோ நம்மளுக்கு கிடைச்சதுக்கு சொன்னால் மைனஸ் 1/3 மைனஸ் 1/3ங்கன்னா 2/7 மைனஸ் 6/7. அப்போ இந்த வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ இந்த ரோ தான் என்ன பண்ணுறோம், இந்த காலத்தை என்ன பண்ணுறோம், நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம். செலெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த மேக்ஸிமைஸ் மைனஸ் 1/3 மென்ஷன் பண்ணுறோம். அப்போ எந்த காலத்தை மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த காலத்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் எந்த ரோ வந்து செலெக்ஷன் பண்ணு, எந்த ரோ வந்து செலெக்ஷன் பண்ணு. அப்போ ரோ வந்து செலெக்ஷன் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த டேர்ம்ஸ் என்ன பண்ணு டிவைட் பண்ணி அதில் மினிமஸ் வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தீட்டா அப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மினிமஸ் வேல்யூ அப்போ 4/7. ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணு டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 7/2. அப்போ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைனஸ், அப்போ மேக்னடிக்ஸ்ங்கிறது 0 அதுக்கு மேலே எந்த வேல்யூ இருந்தாலும் என்ன பண்ண எடுக்கக்கூடாது, ஏன்னா லீஸ்ட் பாசிட்டிவ் இண்டிசஸ் தான் இருக்குது. என்ன பண்ணு லீஸ்ட் பாசிட்டிவ் இண்டிசஸ்னு. அப்போ இந்த வேல்யூ நம்ம எடுக்க பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைனஸ் 5/7 இன்ட்டு 7/6. ஸோ மைனஸ் ஆகிடும் 6 இருக்கும். அப்போ 5/6 அப்போ 0 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். அப்போ இஸ் பாசிட்டிவ் லீஸ்ட் பாசிட்டிவ் டிச்சஸ். அப்போ நமக்கு தேவையான ரோ எந்த பார்த்தீங்கன்னா இந்த ரோ தேவையான ரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோ செலெக்ஷன் பண்ணுறோம். அப்போ மைனஸ் 6/7 தான் பண்ணுது நம்ம எடுத்துக்கொண்டே ரோவோட செலெக்ஷன் ரோன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன மைனஸ் 6/7 என்ன பண்ணு ஒன்றா சேஞ்ச் பண்ணு, அதர்வைஸில் என்ன பண்ணு 0வாக மாற்றுனு. ஸோ இப்போ இதுதான் இப்போ நெக்ஸ்ட் டேப்பில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டேப்பில் மென்ஷன் பண்ணும்போது அதே காலத்தை மென்ஷன் பண்ணோம். CP YP 2 XP X1 X2 X3 X4 and S1. ஸோ இந்த என்னது டீட்டா அது நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ இதோட CJ வேல்யூ பார்த்து அப்படி சொன்னால் 2 2 0 0 0. இப்போ அந்த மேட்ரிக்ஸோட எல்லா காலத்தையும் எடுத்து எழுதுங்க. அப்போ காலத்தில் என்ன பண்ணுறோம் மென்ஷன் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்து அப்படி சொன்னால் ஸோ இந்த ரோ அதாவது இந்த ரோவில் என்ன பண்ணு சொன்னால் இது அதர்வைஸ் என்ன பண்ணு 0வாக மாற்றணும். என்ன பண்ணு 0வாக மாற்றணும். ஸோ இப்போ இந்த காலத்தை என்ன பண்ணு ஃபஸ்ட்டு 1ஆ மாற்றணும். இந்த காலத்தை 1ஆ மாற்றணும். அப்போ எனக்கு வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா X3 அப்படிங்கிற காலம் X3ங்கிற காலம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. S1 வந்து என்னது ட்ராப் ஆகுது. X1ங்கிறது ட்ராப் ஆகுது, அதாவது S1ங்கிறது வெளியில் போகுது, என்ட்ரி ஆகுது என்னது X3. அப்போ X3 வேல்யூ என்ன பாருங்க X3. ஸோ X3 எது ட்ராப் வெளியில் வந்து பாருங்க X3 வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வேல்யூனா 0 வேல்யூ என்னது 0. நெக்ஸ்ட்
இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றா சேஞ்ச் பண்ணு. இது என்ன பண்ணு, ஒன்றா சேஞ்ச் பண்ணு. அப்போ ஒன்றா சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணால் -6/7 இருக்குது. அப்போ இது எதனால் மல்டிபிகேஷன் பண்ணால் 1 கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ இது எதனால்னா 7/6 -7/6ஆல் இந்த ரோவை மல்டிபிகேஷன் பண்ணால் இதோட வேல்யூ என்ன இருக்கும், இந்த வேல்யூ வந்து 1ஆக மாறும். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரோ வந்து R1 R2 இது என்னது R3 இப்படி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ R3ங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் -7/6ஆல் மல்டிபிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ -7/6ஆல் பண்ணால் என்ன கிடைக்கும் வேல்யூ பார்த்தீங்கன்னா -5/7. ஸோ எதனால் மல்டிபிகேஷன் பண்ண போகிறேன், -7/6 -7/6 அதனால மல்டிபிகேஷன் பண்ணால் எனக்கு 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ மைனஸ் இருக்கு, அப்போ 7 நான் கேன்சல் ஆகிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ 5/6 வேல்யூ என்ன கிடைக்கும்னு சொன்னால் 5/6 அதர்வைஸ். இப்போ அடுத்து என்ன பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ என்னது 5/6. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வேல்யூ என்னது 0, இது வேல்யூ 0, இது வேல்யூ என்ன இருக்கும் 1, இதோட வேல்யூ என்னது 1. அப்போ 0 0 இது வேல்யூ என்னது 1, வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட் பார்த்து அப்படி என்ன கிடைக்கும் சொன்னால் -5/14 எதனால் மல்டிபிகேஷன் பண்ணு, -7/6ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு. அப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், 7 × 2 அப்போ என்ன இருக்குன்னா 5/5 என்ன இருக்கும் 12, 5/12 கிடைக்கும். அப்போ வேல்யூ என்னது 5/5 என்னது 12, 5/12. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, 1 எதனால் மல்டிபிகேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னால் -7/6ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு. அப்போ என்ன கிடைக்கும் -7/6. இப்போ இந்த ரோவை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், இந்த ரோவை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அதர் ரோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 ரோவை என்ன பண்ணணும் சொன்னால், அதாவது R1 R2ங்கிற ரோவை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 0வா சேஞ்ச் பண்ணு. அப்போ 0வா சேஞ்ச் பண்ணால் இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு வருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ரோ வந்து BR2 நம்ம மென்ஷன் பண்ணுவோம், BR3 மென்ஷன் பண்ணுவோம். இந்த ரோ வந்து என்னது BR3 மென்ஷன் பண்ணுவோம். இப்போ எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கணும், 0வா கிடைக்கணும். எங்கே 0 கிடைக்கணும், இந்த டேர்ம்ஸ் 0 கிடைக்கணும், இந்த டேர்ம்ஸ் 0வா கிடைக்கணும். அப்போ வேல்யூ என்ன 1ன்னு வச்சுப்போம், 1 B அதாவது BR3 மைனஸ் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் -1/7. இப்போ ஃபஸ்ட்டு என்ன 2/7 இருக்குது, என்னவா இருக்குது 2/7. இப்போ 2/7 அப்படிங்கிறது என்ன கிடைக்குன்னா 0வா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த டேர்ம்ஸ் நான் என்ன பண்ணு 2/7ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு. 2/7ஆல் மல்டிபிகேஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த டேர்ம்ஸில் 0 கிடைக்கும். அப்போ ஆப்ரேஷன் என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 2/7 சரி இங்கே என்ன இருக்குது R1 எடுத்துருக்கேன், என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன் R1 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ R1 -2/7 என்ன எடுத்துக்கேன் -2/7 into BR3 மைனஸ் என்னது BR3 மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை மென்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், 0ங்கிற வேரியபிள் கிடைக்கும் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ R1 ரோ எடுத்துக்கிறோம், இப்போ R1 எடுத்துக்கிறோம். இப்போ வேல்யூ பாருங்கள், இங்கே வேல்யூ என்ன வேணும், இது x1 வேல்யூ என்னது x2 கோஎஃபிஷியன்ட் 2 2. இப்போ x2 வேல்யூ என்ன பாருங்கள் 4/7, x2 வேல்யூ என்னது 4/7 minus 2/7 2/7. BR ரோட வேல்யூ என்ன பாருங்க, இங்கே 0, இங்கே வேல்யூ என்னது 0. அப்போ ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கு, எனக்கு 2/7 வேல்யூ என்னது 5/6. இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் 4/7 minus 10/7 இது சிம்பிளைஸ் பண்ணணும். சிம்பிளைஸ் பண்ணால் 2 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அப்போ என்னன்னா 4/7 minus 5 இருக்குது. ஸோ கீழே ரிமைனிங் பார்த்தா அப்படி சொன்னால் 21, கீழே என்னது 21. ஸோ இப்போ எல்சிஎம் 21 மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 12 minus 5 கிடைக்கும், 7/22 கிடைக்கும். அப்போ 1/3 வேல்யூ என்னது 1/3 வேல்யூ என்னது 1/3. நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ரேஷன் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மென்ஷன் பண்ணால் R1 வேல்யூ என்னன்னு பாருங்க, R1 வேல்யூ என்னது 1, R1 வேல்யூ என்னது 1 minus 2/7. அப்போ இதோட வேல்யூ என்ன பாருங்க 0, வேல்யூ என்னது 0, இதோட வேல்யூ என்னது 0. அப்போ என்ன வேல்யூ என்னது 1, வேல்யூ 1. நெக்ஸ்ட் R1 வேல்யூ என்ன பாருங்க, சரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டோம். R1 வேல்யூ என்னது 1. minus 2/7
பிஆரோட வேல்யூ என்ன பண்ணா இங்கே என்னது 0 இங்கே என்னவா இருக்கு 0வா இருக்கு அப்ப இங்க வேல்யூ என்னது 0 வேல்யூ 0 நெக்ஸ்ட் அப்படி சொன்னா r1 ல மென்ஷன் பண்ணது 2/7 மைனஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க 2/7 இந்த வேல்யூ என்ன பாருங்க 1 அப்ப வேல்யூ என்ன கிடைக்கும் 2/7 என்ன கிடைக்கும் 0 வேல்யூ என்னது 0 அப்ப வேல்யூ என்னது வேல்யூ 0 the value 0 next minus 3/4 minus 3/4 minus 2/7 into b r3 ங்களா அப்ப b3 ட வேல்யூ என்னன்னு பாருங்க 5/12 அப்ப இத மென்ஷன் சிம்பிளைஸ் பண்ணுங்க அப்போ 2 பண்ணா 6 அப்ப minus 3/4 minus 5/42 இப்போ 42ங்கிறது எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் minus 3/4 minus 5 கிடைக்குது 42 மென்ஷன் ஆகும் ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா சிம்பிளைஸ் பண்ணி பாருங்க சிம்பிளைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க 42 84 என்ன பண்ணலாம் 84 அப்படி மென்ஷன் பண்ணுவோம் எல்சிஎம் என்னது 84 னா 2 into 1 21 அப்ப 21 into 3 பேசினா 6 3 63 கிடைக்கும் minus 63 கிடைக்கும் minus next minus 5/5 42 னு இருக்கு 42 னா 2 times இருக்கும் அப்ப 2 times னா 10 அப்ப 73 minus 73/5 என்னது 84 minus 73/5 என்னது 84 next 2/7 next காலஸ் பார்த்தா அப்படி சொன்னா இந்த காலஸ் முடிஞ்சிச்சு next என்னது 0 அப்ப r1 வேல்யூ 0 இங்க வேல்யூ என்ன பாருங்க 0 minus 2/7 into minus 7/6 minus 7/6 னு இருக்கு அப்ப minus என்ன 7 கேன்சல் ஆயிடும் minus கிடைக்கும் அப்ப என்னது 1/3 கிடைக்கும் வேல்யூ என்னது 1/3 நெக்ஸ்ட் இப்போ இந்த ரோ முடிஞ்சிச்சு இந்த ரோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் இந்த ரோ என்ன பண்ணு 0வை மாத்தணும் இந்த ரோ என்ன பண்ணு 0வை நம்ம மாத்தணும் அப்ப அதோட ரோ என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் r2 ன்னு எடுத்துறோம் அந்த ரோ என்ன எடுத்துறோம் r2 ன்னு மென்ஷன் பண்றோம் சோ இந்த ப்ரீவியஸ் ரோல வேல்யூ பார்த்தா என்ன நினைங்க 1 ன்னு இருக்கு சோ இப்போ இந்த r2 ஓட வேல்யூ என்னது இந்த டேர்ம்ஸ் வந்து 0 ஆக்கணும் இந்த டேர்ம்ஸை 0 ஆக்கணும் அப்ப என்ன பண்ணு -1/7 ன்னு இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் +1/7 +1/7 into b r1 r3 இப்போ இந்த ரோவை இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இத ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு இங்க 0ங்கற வேல்யூ கிடைக்கும் என்ன கிடைக்கும் 0ங்கற வேல்யூ கிடைக்கும் இப்போ r2 ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படி சொன்னா r2 வேல்யூ என்னது 12/7 +1/7 இங்க என்ன இருக்கு பாத்தீங்க அப்படி சொன்னா 5/6 ன்னு கிடைக்கு இப்போ பாத்தீங்க அப்படி சொன்னா 12/7 5/42 இருக்கும் 5/42 இருக்கும் இப்போ r 72/7 plus 5/42 இருக்கும் சாரி 42 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 42 எல்சிஎம் தான் சோ 6 டைம்ஸ் இருக்கும் 6 டைம்ஸ்னா 12 72 கிடைக்கும் பிளஸ் என்னது 5 பிளஸ் 5 கிடைக்கும் 5 கிடைச்சா என்ன கிடைக்கும் 77/5 42 கிடைக்கும் அப்ப 1/5 ன்னு கிடைக்கும் அப்ப 11/6 ன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் r2 வேல்யூ பார்க்கணும் r2 வேல்யூ என்னது 0 நெக்ஸ்ட் r2 வேல்யூ 0 plus 1/7 அப்படி சொன்னா 1/5 என்ன இருக்கு 1/7 சோ இங்க வேல்யூ என்னது 0 ஆல்ரெடி என்னது 0 அப்ப வேல்யூ என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் வேல்யூ என்ன இருக்கும் 0 நெக்ஸ்ட் டைம்ஸ் r2 டைம்ஸ் என்னது 1 r2 டைம்ஸ் என்னது 1 plus இங்க என்ன இருக்கு வேல்யூ இருக்கு 1/7 1/7 இங்க வேல்யூ என்ன இருக்கு 0 ஆ இருக்கும் அப்ப வேல்யூ என்னது 1 வேல்யூ என்னது 1 நெக்ஸ்ட் r2 வேல்யூ என்ன பாருங்க -1/7 plus 1/7 into 1 equal to என்னது 0 அப்ப வேல்யூ என்னது 0 நெக்ஸ்ட் r2 வேல்யூ அப்படி பார்த்தோம்னா என்னது 5/14 plus 1/7 சோ இங்க அப்படியே r3 வேல்யூ என்ன பண்ணா என்ன into 5/12
5 to the power 12 மெஷின் ஆயிருக்கு. இது சிம்பிளைஸ் பண்ணு 5 to the power 14 plus 5 to the power 84 5 to the power 84 மெஷின் பண்ணுவோம். ஸோ இது சிம்பிளைஸ் பண்ணணும். சிம்பிளைஸ் பண்ணால் எஸ்எம் எடுத்து சிம்பிளைஸ் பண்ணுவோம். 6 60 6 24 அப்போ எத்தனை 6 டைம்ஸ் இருக்கும். எல்சிஎம்னது 84 6னா ஸோ 30 ப்ளஸ் 5னு கிடைக்கும். அப்போ 35 to the power 84 32 to the power 84னு கிடைக்கும். அப்போ 84னா 5 1 2 கிடைக்கும். அப்போ என்னது 5 to the power 12 5 to the power 12 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸோ x4 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் இங்கே என்னவா இருக்குது 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குது 0வாக இருக்குது ப்ளஸ் 1/7. ஸோ இங்கே என்ன வேல்யூ என்ன இருக்குது பார்த்து அப்படின்னு சொன்னால் -2/6 இருக்குது. -2/7 6 இருக்குது. 7 கேன்சல் ஆகிடும். அப்போ -1/6 இருக்கும். என்ன இருக்கும் -1/6. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த ரோவை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் கரெக்டாக 1 0 0 0 1 0 0 0 1 0னு இருக்குது. ஸோ இந்த ரிமைனிங் வச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால் ZJ - CJ கண்டுபிடிக்கணும். ZJ - CJ கண்டுபிடிக்கணும். ZJ - CJ கண்டுபிடிப்பீங்க 2 × 2 என்ன அடிப்பேன் 2னா 2 வேல்யூ என்னது 0 இது வேல்யூ என்னது 0. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 2 -0 கிடைக்கும். இந்த வேல்யூ என்னது 0. ஸோ இதே போல் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ கிடைக்கும்னா 13 to the power 3 0 0 1/6 1/3 1/6 1/3. ஸோ எப்போ கண்டுபிடிச்சா ZJ - CJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 × 1 வந்து 0 2 × 0 வேல்யூ என்னது 0 2 × 2 அப்போ செப்பரேஷன் என்ன பண்ணுறோம் 2ஆல் செப்பரேஷன் பண்ணுறோம். அப்போ வேல்யூ 0 ஆகிடும். 2 × 0 அடுத்து நெக்ஸ்ட்டு 2 × 2னு கிடைக்கும். அது செப்பரேஷன் -2ஆல் செப்பரேஷன் பண்ணால் என்னது வேல்யூ 0 இருக்கும். அப்போ ZJ - CJ வேல்யூ பார்த்து அப்படி சொன்னால் ஸோ ஆல் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்குது. அப்போ இதில் இந்த டேபிள் வந்து என்ன சொல்லலாம் ZJ - Gங்கிறது greater than or equal to 0 greater than or equal to 0 இஸ் feasible solution and optimal solution கிடைச்சிருக்கு. ஆனால் பட் நாட் இன் இன்டிஜர்ஸ். என்ன இருக்குல்ல உனக்கு எல்லா சொல்யூஷனும் கிடைச்சிருக்கு ஆனால் இல்லை இண்டிஜர்ஸ் கிடைக்கல. அப்போ இண்டிஜர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் திரும்பி நீ ஃபஸ்ட் கோமரிங் கட்டிங் மெத்தட் திரும்பி யூஸ் பண்ணணும். இந்த எப்போ இருக்குன்னா இதே இண்டிஜர்ஸ் நம்பர் கிடைக்க வரைக்கும் இது அப்ளை பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கோமரிங் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா ZJ - CJங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது. அதாவது ZJ - CJ greater than 0 இருக்குது. இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கும். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சாலும் நம்மளுடைய செலெக்ஷன் எப்படி இருக்குது இஸ் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவை ஸோ இண்டிஜர்ஸ் தேவை. அப்போ இண்டிஜர்ஸாக மாற்ற போகிறோம். மாற்றிச்சுன்னா இப்போ கோமரிங் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணு. ஸோ ஃப்ராக்ஷன் ஒன் ஆர் மோர் தென் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணணும் மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எடுக்கணும் சொன்னால் x1ங்கிற ஃப்ராக்ஷன் தான் 1/3 1/3 வந்து ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து 0 less than or equal to 1 இருக்கணும். ஸோ அப்போ என்ன இருக்குது 1/3 அப்படி இருக்கிறதுல ஸோ அப்போ நான் F1 மென்ஷன் பண்ணுறேன். F2 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ராக்ஷன் நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எடுக்கிறேன். x2 = 11/6 11/6ஓட ஃப்ராக்ஷனை மாற்ற எப்படின்னா 1 + 5/6 தான் மாற்றுறேன். அப்போ 5/6 மாற்றும் போது எனக்கு 5/6 ஃப்ராக்ஷன் வேல்யூனா 0 to 1 இருக்கு இடையில இருக்கும். பிட்வீன் என்னவா இருக்கும் 0 to 1. அப்போ 5/6 எல்லாம் இருக்கு F2 மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x3 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/6 5/6 ஓட 0 less than or equal to 1 இருக்கு. ஸோ அப்போ அதனால மென்ஷன் பண்றேன். இந்த ஃபிராக்ஷன்ல எது மேக்ஸிமம் ஃபிராக்ஷன் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இப்போ மேக்ஸிமம் ஃபிராக்ஷன் பார்த்தீங்கன்னா F1, F2, F3 மூணு ஃபிராக்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் 1/3 5/6 5/6 னு எடுத்து மென்ஷன் பண்றேன். சோ வேல்யூ என்னது F1 F2 F3. அப்ப இதுல மேக்ஸிமஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கறோம். அப்ப மேக்ஸிமஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா சொன்னா 5/6 அப்படிங்கற ரெண்டுமே மென்ஷன் ஆகலாம். இது ரெண்டுமே என்னது இஸ் a மேக்ஸிமம் வேல்யூ. ஆனா நான் எனக்கு என்ன வசதி தேவை அத எடுத்துக்கலாம். நீங்க எந்த ஒண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5/6 அப்படியே மென்ஷன் பண்றேன். சோ 5/6 னா சோ நான் என்ன மென்ஷன் x3 ஐ மென்ஷன் பண்றேன். ஏனா எனக்கு x3 தான் வெளில போணும். இஸ் ஸ்லாக் இருக்கிறதால என்னது செக்ஷனா இப்படி எழுதனா 5/6 into 0 into x1 plus 0 into x2 plus x3 plus 5/12 into x4 minus 7/6 into x1 னு எழுதலாம். சோ அதோட ரோ எடுத்து எழுதிருக்கேன். இப்போ 5/6 equal to சோ பாத்தீங்கன்னா x பாசிட்டிவ் ஃபிராக்ஷனா
மாற்றுறேன், பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனாக மாற்றினா அது சேஞ்ச் பண்ணுறேன், -2 + 5/6 சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா 6 × -12 கிடைக்கும், -12 5 போயிடுச்சு சொன்னால் எனக்கு -7ங்கிற வேரியபிள் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுறேன், நான் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். என்ன பண்ணுறேன், பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ x1 இப்போ மல்டிபிகேஷன் பண்ணோம்னு சொன்னால் 5/6 = x3 + 5/12 x4. ஸோ -2 பண்ணால் என்னது -2 plus 5/6 x1 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணா இன்டிஜர்ஸ் நம்பர்லாம் ஒன் சைடு கொண்டு போகிறேன். அப்போ x3 2x1 இந்த சைடு கொண்டு போயிட்டா -x3 + 2x1 + 5/6 = 5/12 x4 - 5/6 s1 கிடைக்குது. ஸோ இப்போ இந்த டேர்ம் ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணா இந்த இன்டிஜர்ஸ் நம்பரை ஈக்குவல் பண்றதுக்கு என்ன பண்ண லெஸ் than equal to என்ன பண்றேன், ஒமைட் பண்றேன், delete பண்றேன். அப்ப என்ன இருக்கும் 5/6 less than equal to 5/12 x4 + 5/6 x1 எழுதலாம். இப்போ இந்த செக்ஷன்ல less than equal இங்க பாத்தீங்கன்னா greater than equal இருக்கு. சோ நான் என்ன பண்ணேன், less than equal மென்ஷன் பண்ண போறேன். ஸோ அப்படின்னா -5/12 and x4 போத் சைடு என்ன பண்ணலாம், மைனஸ் ஆல் மல்டிபிகேஷன் பண்ணுறேன். இப்போ மைனஸ் ஆல் மல்டிபிகேஷன் பண்ணால் -5/12 x4 -5/6 x1 less than equal to -5/6 கிடைக்கும். அப்போ இந்த less than equal to சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணு, நான் ஒரு ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஸ்லாக் வேரியபிள் வந்து s2 மென்ஷன் பண்ணுறேன். இந்த s2ங்கிற ஸ்லாக் வேரியபிள் பார்த்தீங்கன்னா கோமரியன் ஸ்லாக் வேரியபிளாக இருக்கும். அப்போ கோமரியன் ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணால் -5/12 x4 -5/6 x1 + s2 = -5/6ங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த சிம்பிளஸ்ட் ஸ்டெப்ல ஸ்பாட்டம்ல ஆட் பண்ணி திரும்பி என்ன பண்ணு, 12 பேஸ் சிம்பிள் மெத்தட் நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ அதுதான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் முன்னாடி இப்போ ஸ்டெப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோமரியன் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கோமரியன் கட்டிங் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் பெற்றிருப்போம். அந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணால் அந்த சிம்பிளஸ்ட் மெத்தடில் ஸ்பாட்டமில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட ஈக்குவேஷன் என்னன்னா 5/6 0 0 0 -5/12 -5/6 × 1ங்கிற ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இதான் என்ன பண்ணுறது, அந்த டேபிள் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், ரோ வந்து சேஞ்ச் பண்ணி நான் மாற்றி வச்சிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணோம்னு சொன்னால் ZJ - CJ கண்டுபிடிச்சிருக்கேன். ஆல்சோ உங்களுக்கு தெரியும் எல்லா டேபிளையும் வந்து ZJ - CJ கண்டுபிடிக்க தெரியும். ஸோ 2ஆல் அந்த வேல்யூ என்ன பண்ணு, மல்டிபிகேஷன் பண்ணு, அடுத்து 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி அப்புறம் இதோட வேல்யூ CJயோட வேல்யூ செப்பரேஷன் பண்ணு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோமரியன் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஈக்குவேஷன் தான் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் அந்த டேபிள் பாட்டமில். ஸோ அதோட ஸ்டெப்னா 0x2 ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருப்போம். இதுதான் கோமரியன் ஸ்லாக் வேரியபிள். ரெண்டாவது டேபிள் ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ -5/6 0 0 0 -5/12 and -5/6 இந்த அண்ட் என்னது 1. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை அந்த டேபிள் என்ன பண்ண ஸ்பாட்டமில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ZJ - CJ கண்டுபிடிக்கணும். ZJ - CJங்கிறது ஆல்சோ வந்து எல்லா டேபிளையும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ரிமைனிங் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ 2 ZJ - 2ஆல் இதை மல்டிபிகேஷன் பண்ணு. அப்போ 2 × 1 2 வேல்யூ 2 × 0 2 × 0 0 × 0 எல்லாமே என்னது 0. அப்போ இங்கே என்ன 2ங்கிற வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ -GJங்கிறதால இதை செப்பரேஷன் பண்ண நினைக்கிறேன் ஆல்சோ 0. அப்போ ZJ - CJ வேல்யூ என்னன்னா இந்த வேல்யூ எல்லா வேல்யூவையும் மல்டிபிகேஷன் பண்ணி ஆட் பண்ணி இந்த CJயோட என்ன பண்ணு செப்பரேஷன் பண்ணா அந்த வேல்யூ கிடைக்கும். இது ZJ - CJ கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு டேபிள் என்ன 0 0 0 1/6 1/3 0. இப்போ இந்த டேபிளில் பார்க்கணும். இந்த டேபிளில் மென்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் -5/6 கிடைச்சிருக்கு. -5/6 கிடைச்சது என்ன பண்ணா இந்த டேபிளை வந்து என்ன பண்ணா திரும்பி 12 சிம்பிளஸ் மெத்தட் யூஸ் பண்ணு. அப்போ 12 சிம்பிளஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன சொன்னா 5/6 12 சிம்பிளஸ் யூஸ் பண்ணா சின்ஸ் அதோட வேல்யூ என்ன பாருங்க, சின்ஸ் s2 = -5/6. அப்போ என்ன 12 சிம்பிளஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண சொன்னால் மேக்ஸிமைஸ் ZJ - CJ AIK, AIK ≤ 0 அப்ளை பண்ணு. அப்படி அப்ளை பண்ணோம்னா மேக்ஸிமைஸ் அப்போ 1/6 அப்போ வேல்யூனா -5/12 நெக்ஸ்ட் போயிட்டா 1/3 டிவைடட் பை -5/6 கிடைக்கும். அப்போ -5/6 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வேல்யூ சிம்பிளைஸ் பண்ணால் -2/5 -2/5 கிடைக்கும். ஆக்சுவலாக என்ன இருக்கும் -2/5 கிடைக்கும். இப்போ போத்துமே ஒரே வேல்யூ கிடைச்சதுல நம்ம எந்த வேல்யூ வேணால் நான் செலெக்ஷன் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ செலக்ட் பண்ணுறேன், ஏதாவது x4 செலெக்ஷன் வேல்யூ மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன தேவையோ அது இதெல்லாம் நீங்கள் எந்த ரோ வேணால் செலெக்ஷன் பண்ணிக்கலாம், எந்த காலத்தில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணுறது என்ன செலக்ட் பண்ணுறது என்ன x4 மென்ஷன் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், x4 வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது, s2ங்கிறது ட்ராப் ஆகுது. அப்போ x4 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ x4 மென்ஷன் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போ x4 மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் சிம்பிளஸ்ட் டேபிள் என்னென்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணு. அப்போ நான் இந்த டேபிள் மென்ஷன் பண்ணிட்டேன், இந்த காலத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன். 5/12 இந்த காலத்தை மென்ஷன் பண்ணுறோம்னு சொன்னால் அதான் x4 வெளில போகுது. அப்போ இந்த இதில் எந்த ரோங்க செலெக்ஷன் பண்ணு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணு நம்ம செப்பரேட் பண்ணி லீஸ்ட் பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் சொன்னால் இந்த டேர்ம்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குது, இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் டீட்டா அப்படிங்கிறது என்ன பண்ணு, மினிமைஸ் xPi/AIKங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 கிடைக்கும். 1/3 டிவைடட்
மைனஸ் இங்கே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் இருக்குது, மைனஸ் வேல்யூ கிடையாது, ஏன்னா லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்குன்னு, அப்போ இந்த ரோவை நமக்கு செலெக்ஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11/6ன்னு இருக்குது, 11/6 இங்கே வேல்யூ பார்த்து அப்படின்னு சொன்னால் இன்ட்டு டிவைட் பண்ணால் அப்போ 12/5 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் 2, அப்போ 22/5 கிடைக்கும். அப்போ 25 இருக்கிறது என்னது சப்போஸ் இருந்தால் 4 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும், 4 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரோ மென்ஷன் பண்ணால் 5/6 5/6 இங்கே இருக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12/5 கிடைக்கும், 5 கேன்சலு, ஸோ 6 என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். அப்போ வேல்யூ என்னது 2. இப்போ இந்த வேல்யூ மென்ஷன் பண்ணால் மைனஸ் 5/6 இன்ட்டு 12/5 கிடைக்கும். மைனஸ் கேன்சல் ஆகிடும், 5 கேன்சல் ஆகிடும், அது 2 சம்திங் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் லீஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு இருக்கிறதுல இந்த -5/12ங்கிறது நான் 1 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒவ்வொரு சிம்பிளஸ் மீட்டர்ஸை இது 1 மாற்றிட்டு அதர்வைஸ் என்ன பண்ணுவோம் 0 மாற்றுவோம். ஸோ அது 0 மாற்றின டேபிள் தான் இந்த டேபிள். இப்போ நீங்கள் வந்து டேபிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த x4ங்கிற காலத்தில் இந்த மாதிரி 1 மாற்றிருப்பேன். ஸோ அதர்வைஸ் என்ன பண்ணியிருக்கேன் 0 மாற்றிருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஒவ்வொரு டேபிள் நான் மென்ஷன் பண்ணுற போது என்ன பண்ணணும் ஒவ்வொரு டேபிளையும் நான் என்ன பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பயன்படுத்தி என்ன பண்ணலாம் இது 0 மாற்றலாம். 0 மாற்றினா ஒரு டேபிள் எனக்கு கிடைக்குது. அந்த டேபிளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் x1 1 1 0 0 0 0 1 -4 கிடைக்குது. இப்போ இந்த பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். 1 0 0 0 1 0 1 0 0 0 0 1 0 இருக்குது, அடுத்து 0 0 0 1 இருக்குது. ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட்டாக வர ஸோ ப்ராப்ளம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ZJ - CJ நான் கண்டுபிடிக்கிறேன். ZJ - CJ கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் 4 கிடைக்குது 0. ஸோ ZJனா வேல்யூ பண்ணிங்கன்னா 2 × 1 2 × 1 என்னது 2. இப்போ இங்கே CJ வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா 2 2 0 0 0 0ன்னு இருக்கும். இப்போ 2 2 மல்டிபிகேஷன் போனால் 2 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 × 2 and 4. அப்போ இது வேல்யூ ரெண்டுமே 0. அப்போ என்னது 4. அப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 × 1 2 0 0 0ன்னு கிடைக்கும். ஸோ செப்பரேஷன் பண்ணால் 0. அப்போ 2 × 0 0 2 × 1 2. அப்போ நெக்ஸ்ட் டைம் பண்ணால் 0 -2 செப்பரேஷன் பண்ணால் 0. அப்போ அந்த வேல்யூ இதுதான் என்னது ZJ - CJ. இப்போ ZJ - CJ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இதெல்லாம் இருக்குது பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது, பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம் ஸோ இதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். Since ZJ - CJ greater than or equal to 0 and all xbi greater than 0, the current solution is feasible integers and optimal. ஸோ உனக்கு என்ன உனக்கு என்ன பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கிடைச்சிச்சு. அதாவது ZJ - CJங்கிறது greater than or equal to 0 இருக்கிறதால உனக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆப்டிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இஸ் இன்டிஜர்ஸ் நம்பராக இருக்குது, ஃப்ராக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் இதோட என்ன பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ மேக்ஸிமம் Z = 4 எப்போனா x1 = 1 and x2 = 1. அப்போ x1ங்கிற 1ங்கிற இடத்துலையும் x2ங்கிற 1ங்கிற இடத்துலையும் எனக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குதுன்னா மேக்ஸிமம் 4 பாயிண்ட் வந்து கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா x1 x2ங்கிறது என்னவா இருக்குது ஒன்லி ஃபார் இன்டிஜர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்போ வந்து இந்த வேல்யூ வந்து இன்டிஜர் இருக்கோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் இந்த ப்ராசஸ் செய்யணும். இப்போ திரும்பி இந்த டேர்ம்ஸில் வந்து எனக்கு இன்டிஜர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் திரும்பி ரிமைனிங் ஆஃப் கோமெரியன் கட்டிங் பிளேன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் 12 பேஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கணும். எது வரைக்கும்னா இந்த ப்ராசஸ் இஸ் அன்டில் ஆஃப் இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ் எதுனா x1 x2 வேரியபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து என்ன ஆகும்னா இன்டிஜர்ஸ் நம்பர் கிடைக்க வரைக்கும் அந்த ப்ராசஸ் செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் கிடைச்சல. இப்போ இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் Z = என்னது 4x1 = 1 x2 = 1. ஸோ 100 டைம்ஸ் இந்த செலெக்ஷன் பண்ண அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த ரோ நான் இந்த காலத்தை செலெக்ஷன் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் இந்த காலத்தை செலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டைம் செலெக்ஷன் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் Z 4 கிடைக்கும், x1 = 0 x2 = 2ங்கிற மாதிரி கிடைக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணணும். இதே ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம் எக்ஸாம் பண்ணலாம். இதை வந்து நான் கொஞ்சம் இப்போ இந்த டைம்ஸ் ஃபஸ்ட்டு மெத்தோட செகண்ட் மெத்தட் தான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன்றுனா பிரித்து போட்டிருப்போம். இப்போ என்ன ஒரே டேப்பில் அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இது இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பற்றி நம்ம பார்ப்போம்.